ஆனந்த் ஹாஸ்பிட்டலில் கவிதாவிடம் அபியை பற்றி விளக்க முயற்சித்து கொண்டிருந்தார். ஒருவேளை அபி அப்படி ஒரு தப்பு செய்திருந்து அவனுக்கு தண்டனை கிடைச்சா என்ன பண்ணுவ? அவர் அப்படி செய்திருந்தால் என்ற கேள்விக்கு அவர் தப்பு செய்ய மாட்டார் என்றது என்னோட நம்பிக்கை மாற்றம் இல்லாதது. கவி, நான் செத்து போயிடுவேன். மாமாவை அப்படி என்னால் பார்க்க முடியாது. ஆனந்த் அவள் பதிலை கேட்டு அதிர்ந்தார். ஆனாலும் அவளுக்கு அபியை பற்றி சொல்லியாகணுமே. அதனால் மறுபடி உன்னோட உயிரை போக்குகிற உரிமை உனக்கில்லை என்று அவளை மிரட்டிவிட்டு, கவிதா சொல்ல வருவதை காது கொடுத்து கேளுமா. கவிதா மாட்டேன் என்று தலையாட்டி 2 காதுகளையும் அடைத்து கொண்டாள். அப்போதுதான் தன்னுடைய காதில் இருந்த பிளாஸ்டர் உணர்ந்தாள். காதை தடவி பார்த்துவிட்டு கழுத்தை தடவி பார்த்தாள். நகை உங்ககிட்டே மோனிகா கொடுத்தாளா? ஆனந்த் அதிர்ந்தார். வெளியே கேட்டுக்கொண்டிருந்த அபியும் அதிர்ந்தான். ஆனந்த், என்னம்மா சொல்லற? யாரோ உன்னை அடிச்சு போட்டுட்டு உன்னோட நகையை திருடிட்டதா தானே நாங்க நினைச்சோம். கவி அதிர்ந்தாள். அப்போ என்னை மோனிகா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரலையா? ஆனந்த், மோனிகாவா? கவி, அவதானே நான் அங்கிருந்து ஓடி வரும்போது என்னை பின்னாலே தொடர்ந்து வந்தாள். ஆனந்த் புரிந்து கொண்டார். சரி விடு, நகை அவகிட்டதானே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரெஸ்ட் எடு. கவிதாவிற்கு மோனிகா தன்னை சமாதானம் செய்ய பின்னால் ஓடி வரவில்லை, நகையை திருடவே வந்திருக்கிறாள் என்று புரிந்தது. அவளை போய் கொஞ்ச நேரம் நல்லவளா நினைச்சிட்டேனே என்று மனதுக்குள் வருந்தினாள். கவி, அபிமாமா வந்துடுவாரா? இல்லை என்மேல் கோபமாய் இருக்காரா? ஆனந்த், உன்மேல் கோபம் இல்லை, இவ்வளவு நேரம் இங்கேதான் இருந்தான், வந்துடுவான் என்று அவளை சமாதானம் செய்து அமர்த்தினார். அபி விவேக்கிடம் சைகை செய்தான். அபியை தள்ளி கொண்டு இருவரும் கிளம்பினர். மோனிகா திருடி வந்த நகையை போட்டு அழகு பார்த்து விதம் விதமாக போட்டோ எடுத்து கொண்டிருந்தாள். அவளுடைய அம்மா அருணா அவள் அருகே வந்து, ஏதிடி இது என்று அதன் அழகை பார்த்து அதிசயித்து போனாள். மோனிகா உடனடியாக ஒரு பொய்யை தயார் செய்தாள். ரிஷி வாங்கி கொடுத்தது அத்தனையும் வைரம், பல லட்சம் ரூபாய் மதிப்பு. அருணா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி, பத்திரமா வச்சுக்கோ என்று சொல்லி கொண்டே இருக்கையில் வாசலில் யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டது. மோனிகா துள்ளி கொண்டு வாசல் நோக்கி சென்றாள். மோனி, யார் நீங்க? அவர், நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியிலேருந்து வரேன், ஒரு சின்ன விவரம் வேணும். மோனி பதறி தன்னோட குட்டு வெளிப்பட்டுடுச்சோ என்று பயந்து தன்னுடைய கழுத்தை மறைத்து கொண்டு, அதெல்லாம் முடியாது, நீங்கள் முதல்ல கிளம்புங்க. அவர், இல்லை, நாங்கள் பக்கத்தில் எல்லாம் விசாரிச்சிட்டோம், அப்படி விசாரித்த வரைக்கும் இங்கேதான் இந்த பொண்ணு இருக்கிறதா சொன்னாங்க என்று ஒரு ஃபோட்டோ காண்பித்தார். அந்த ஃபோட்டோவில் தன்னுடைய ட்ரெஸ் போட்டுக்கொண்டு கவிதா எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். மோனிகாவிற்கு எரிந்தது. அன்றைய நாள் புதிய உடை வாங்கி வந்ததில் மோனிகாவிற்கு பிடித்த உடையை கவிதாவிடம் கொடுத்துவிட, அதனால் மோனிகா அழுது அரற்றி அவளிடமிருந்து பிடுங்கி கொண்டாள். இப்பவும் அந்த உடையை பாதுகாப்பு செய்து அவளும் உடுத்தாமல் கவிதாவையும் உடுத்த விடாமல் வைத்திருந்தாள். மோனிகா கவிதாவை தேடி எதுக்கு வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலில், முதல்ல எதுக்கு தேடுறீங்கன்னு சொல்லுங்க. அவர், ஒரு பெரிய மனிதனை பேராபத்திலிருந்து காப்பாற்றி இருக்காங்க, அவர் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தார், இப்பதான் சில துப்பு கிடைத்து இங்கே நிற்கிறேன். மோனிகா யோசித்தாள். இது பழைய 10 வருடங்களுக்கு முன் எடுத்த போட்டோ. அந்த வயதில் கவிதா யாருக்கோ உதவி இருக்கிறாள். அவன் பெரிய பணக்காரனாக தான் இருக்க வேண்டும். ஒருவேளை அது நான் தான் என்று சொல்லிவிட்டால் கவிதாவிற்கு கிடைக்கும் வெகுமதி தனக்கு கிடைக்கும் என்று பேராசை கொண்டு, இந்த போட்டோவில் இருப்பது நான் தான், இது என்னோட ட்ரெஸ் தான், இருங்க காட்டுறேன் என்று உள்ளே ஓடினாள். அதற்குள் அருணா, எதுக்கு இப்படி ஓடுற, பொறுமையா போ என்று சொல்லி வெளியே நிற்பவரை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்க, அவர், அந்த பொண்ணு உங்க பொண்ணா
அருணா: ஆமாம், என்னோட பொண்ணுதான். அவர் இந்த வீட்டில் நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? அருணா: எனக்கு கல்யாணம் ஆனதிலிருந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா இங்கேதான் இருக்கேன். எதுக்கு கேட்கிறீங்க சென்சார்? அவர் இல்லை என்று விவரம் சொல்லு. இது உங்க ஒரே பொண்ணா? அருணா: ஆமாம் என்று சொல்ல மோனிகா கையில் பழைய ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு வேகமாக வந்தாள். அவர் அந்த உடையை பார்த்து உறுதி செய்து கொண்டு, இதை நான் வாங்கிட்டு போறேன். அவர் உங்களை எப்போ வேணும்னாலும் தொடர்பு கொள்வார். மோனி சரியென்று தலையாட்டி, எனக்கு சின்ன வயசுல நடந்தது நினைவில்லை. எப்படி அவரை காப்பாத்தினேன்? அவர் சொல்ல சொல்ல கவனமாக கேட்டுக்கொண்டு அவரை அனுப்பி வைத்தாள். அருணா: ஏண்டி அவர்கிட்ட போய் சொன்ன? மோனி: கவிதா தான் நல்லவ என்று கேட்டு கேட்டு என்னோட காது புளிச்சு போச்சு. யாராவது என்னையும் நல்லவன்னு சொல்லட்டுமே என்று சிரித்து கொண்டாள். சிறிது நேரத்தில் விவேக் மோனிகா வீட்டிற்கு வந்துவிட, அடுத்த சில நிமிடங்களில் மோனிகாவும் அருணாவும் கைகளை கட்டியபடி அபி முன் மண்டியிட்டிருந்தனர். அருணா: ஏன் எங்களை இப்படி கடத்தி வச்சிருக்கே? நான் உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சிருக்கும். எங்களை இப்படி பண்ணினா உங்க குடும்பத்துல சும்மா விடுவார்களா? அருணா கன்னத்தில் 4 அறை வேகமாக இறங்கியது. அபி: யாரும் என்னிடம் பேசக்கூடாது. பேசினா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ மாதிரி கன்னம் பழுக்கும் என்று சுற்றி நின்ற ஆட்களை பார்த்து சொன்னான். அருணா கன்னங்கள் சிவந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். ரிஷி அபியின் சக்கர நாற்காலியின் முன்னே விழுந்தான். உடனே அபியின் காலை பிடித்து கொண்டான். சித்தப்பா, மோனிகாவை விட்டுடுங்க. அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை எனக்கு கொடுங்க. அபி: கற்றா இவனை என்றதும் ரிஷியின் கையும் காலும் கட்டப்பட்டது. ரிஷி: சித்தப்பா ப்ளீஸ், அவ வயித்துல ஒரு கரு வளருது. அவளை ஒன்றும் பண்ணாதீங்க. அந்த சிசு ஒன்றும் தப்பு பண்ணலை. நீங்க என்ன வேணும்னாலும் செய்யுங்க. அபி ஒருவனை பார்த்து யாரும் என்னிடம் பேசக்கூடாது என்று முறைக்க அவன் வேகமாக சென்று ரிஷியின் வயிற்றில் உதைத்தான். ரிஷி வலியில் சுருண்டான். அபி தன்னுடைய நாற்காலியை நகர்த்தி கொண்டு மோனிகா முன்னால் நிறுத்தி கன்னத்தில் அறைந்தான். ரிஷி சித்தப்பா வேண்டாம் என்று கத்த அவனுக்கு உதை கிடைத்தது. மோனிகாவின் கன்னங்கள் கிழிந்து இரத்தம் வழிந்தது. மோனிகாவின் கழுத்தில் இருந்த நகையை விவேக் கழற்றினான். அப்போதுதான் ரிஷி அந்த நகையை பார்த்தான். இது கவிதா அணிந்திருந்தது. ரிஷிக்கு மோனிகாவை நினைத்து உடல் கூசியது. எத்தனை இழி பிறப்பு என்று நினைத்தாலும் அவள் குழந்தையை நினைத்து வேதனை கொண்டான். அபி, இதை சேர வேண்டிய இடத்தில் சேர்ப்பித்திடு. விவேக் நகையை எடுத்து வேறு ஒருவர் மூலமாக கவிதாவிற்கு அனுப்பி வைத்து அபி முன் நின்றான். அபி, 2 வருஷம் முன்னாடி கவிதாவை என்ன பண்ணினியோ அதையே உனக்கு இப்போ பண்ண போறேன். உனக்கு மட்டுமில்லை, உன்னோட அம்மாவுக்கும். மோனி: இல்லை, வேண்டாம். எங்க குடும்பத்துக்கு ரொம்ப அவமானமா போயிடும் என்று கத்தியவளுக்கு கன்னம் பழுத்தது. அபி ரிஷியை பார்த்து, அறிவில்லாதவனே, இப்போது தெரிஞ்சுக்கோ. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி. உன்னோட குழந்தை ரொம்ப மதிப்பில்லாததா நினைச்சிட்டு இருக்கே இல்ல, அது இந்த சாக்கடைக்குள்ளே வளருதுன்னு புரிஞ்சுக்கோ. ரிஷி: சித்தப்பா ப்ளீஸ். அபி: ஆரம்பிங்கடா. அருணா: வேண்டாம், என்னோட பொண்ணை ஏதும் செய்யாதீங்க. அவ செய்த எல்லா தவறுக்கும் நான் தான் காரணம். தன் முன் தன்னுடைய மகள் வேதனையடைவதை தாங்காத தாயாக கதறினாள். அபி: அப்போ உனக்கு தான் மிகப்பெரிய தண்டனை கிடைக்கணும் என்று சொல்லி விவேக்கை பார்த்து, ஜானகியை என்ன செய்தாயோ அதையே இவளுக்கும் பண்ணிடு என்றான். உடனே சிலர் அருணாவை வேகமாக தள்ளி கொண்டு போனார்கள். மோனி: அம்மாவை விட்டுடுங்க. தப்பு செய்தது நான் தான். அபி: உங்க அம்மா தண்டனையை ஏத்துக்கிட்டதால உன்னை விட்டுட முடியாது என்று அவன் கை காட்ட மூவர் சுற்றி அவளை அடித்தனர். அடி வாங்கி கத்தி வலி தாங்காமல் மயங்கினாள். அபி: பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்க என்று உறுமியதும் ரிஷி பயந்து போய் அவள் அருகே நெருங்கி, சித்தப்பா ப்ளீஸ் வேண்டாம். அபி: சேர்த்து கொளுத்துங்கடா என்றதும் அவர்கள் மேல் பெட்ரோல் ஊற்றப்பட்டது.
திடீரென அங்கு வேகமாக வந்த விவேக் அபி காதில் ஏதோ சொல்ல நிறுத்துங்க என்று கட்டளையிட்டான். அபி சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க என்று சொல்ல மோனியாய் தூக்கி கொண்டு போக அபி அவர்கள் பின்னாலே விரைந்தான். ரிஷி என்ன நடந்ததென்று புரியாமல் தனியே விடப்பட்டான். சித்தப்பா திடீர்னு மனசு மாறி மோனியை ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றது ஏன் என்ற கேள்வியுடன் அங்கிருந்து கிளம்பினான். மோனியை பற்றி இரவு முழுவதும் ஒரு தகவலும் வரவில்லை. ரிஷி அதை பற்றி கவலையும் படவில்லை. தூங்கி எழுந்து மறுநாள் ஆபீஸ் சென்றான். கவிதா ஹாஸ்பிட்டலில் அபிக்காக காத்திருந்து அவன் வராததால் வேதனை அடைந்தாள். ஆனந்திடம் அப்பா உண்மையிலேயே அபி மாமா வேலையா இருக்காரா இல்லை பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆனந்த் கவிதாவிடம் பொய்தான் சொல்லிட்டு இருக்கேன். உன்னை சந்திக்க பயப்படுகிறான். கண்ணம்மா நீ கொஞ்சம் சொல்வதை கேளு என்று பொறுமையாக விளக்கினார். ஆனந்த் அபி மேல் தப்புதான். ஆனால் அவன் சுய நினைவில் இல்லை. அவனை மன்னித்து விடு. அவன் உன்மேல் உயிரையே வைத்திருக்கிறான். அவனை ஏத்துக்கோ. கவிதா முழுவதும் கேட்டுவிட்டு ஏதும் சொல்லாமல் படுத்து கொண்டாள். மனம் முழுவதும் கேள்விக்குறிகளாகச் சுற்றினர். அபிதான் தன்னுடைய நிலைக்கு காரணமா? மனம் தாழவில்லை. மோனிகா, ரிஷி, அபி மூவரும் தன் கண் முன் வந்து சென்றனர். இரவு விடிந்தது. ஆனந்த் கண் விழிக்கும் முன் கவிதா ஹாஸ்பிட்டல் விட்டு சென்று விட்டாள். ஆனந்த் பதற்றமானார். அபிக்கு போன் செய்து தகவல் அளித்தார். அபி நொறுங்கி போனான். அவன் முன் மயக்கத்தில் இருக்கும் மோனிகாவை பார்த்தான். இரவு முழுவதும் அவளுக்கு துணையாக இருந்து சோர்ந்து கவிதாவை நினைத்து வருந்தினான். மோனிகா கண் விழித்து பயந்தாள். அபி அவளிடம் பயப்படாதே, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். மோனிகா கொஞ்சம் துணிந்தாள். ஏன்? அபி 10 வருஷத்துக்கு முன்னாடி சாக கிடந்த என்னை காப்பாத்திருக்கே. உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு, தருகிறேன். மோனிகா அட இது என்ன புது ட்விஸ்ட். கடவுள் என் பக்கம் இருக்கிறார். அபியை ஆட்டுவிக்க ஒரு புது வழி கிடைத்து விட்டது. எதேச்சையாக சொன்ன போய் இப்போது ஆபத்திலிருந்து காப்பாற்றியதோடு இல்லாமல் ஒரு ஜாக்பாட் அடித்தது போல பரிசு கிடைத்திருக்கிறது. ஆனால் அது கவிதா என்று தெரியாமல் இருக்கணுமே. முதலில் அவளை துரத்தணும். இந்த ஊரிலே அவள் இருக்கக்கூடாது. மோனிகா குழந்தை போல முகத்தை வைத்து கொண்டு நிஜமாவா? அபி நிஜம்தான். மோனி அப்பா அம்மா? அபி உங்க அம்மாவை விட முடியாது. கவிக்கு செய்த துரோகத்துக்கு உங்க 2 பேரையும் நான் மன்னிக்க தயாரா இல்லை. ஆனா உன்னை என்னால் தண்டிக்க முடியாது. அதனால மன்னிச்சிட்டேன்னு அர்த்தமில்லை. மோனி இரு, உன்னை கவிதாவை மறக்க வைக்கிறேன். அம்மா கிட்டே பேசணும். அபி இந்நேரம் நான் சொன்ன இடத்தில் சேர்ந்திருக்க மாட்டாங்க. இன்று மதியத்திற்கு மேல் உனக்கு போன் போட்டு தரேன். மோனிகா தலையாட்டி குழந்தை போல படுத்து கொண்டாள். ரிஷி காலை ஆபீஸ் வந்ததும் கவிதாவை ஆபீஸில் பார்த்து அதிர்ந்தான். அவளை அறைக்கு அழைத்து உட்கார வைத்து அவளை முழுவதும் கண்களால் ஆராய்ந்து, இனி ரெஸ்ட் எடுக்காம ஆபீஸ் வந்துட்டே? கவி என்னவோ ஒரே போர், அதான் வந்துட்டேன். ரிஷி பொய் சொல்லறேன்னு நல்லா தெரியுது. சித்தப்பா மோனிகாவை கூட்டிட்டு எங்கேயோ போனார். இன்னும் தகவல் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மோனிகா கூட ராத்திரி முழுசும் இருந்திருப்பார். உன்னை பார்க்க வந்திருக்க மாட்டார். கவி அபியை பற்றி கேட்டுக்கொள்ள ஆர்வம் இல்லாதவளாக, சரி இருக்கட்டும், எதுக்கு கூப்பிட்டீங்க? எனக்கு ஏதாவது வேலை இருக்கா? ரிஷி இல்லை, ஆனால் உன்கிட்டே நான் மன்னிப்பு கேட்கணும் என்று அவனுக்கு தெரிந்த விவரங்களை சொல்லி கண்ணை மூடிட்டு அவள் சொன்னதை எல்லாம் நம்பிட்டேன். ஆனால் எல்லாமே அவள் நடத்திய நாடகம்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. கவிதா அப்போ ரிஷிங்கிற முட்டாளுக்கு மூளையில் பல்பு எரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற? ரிஷி அவளின் கிண்டலை கேட்டு சிரித்தான். ஆனால் கொஞ்சம் லேட். இல்லை, ரொம்பவே லேட். கவிதா சிரித்தாள். அந்த கள்ளமில்லா சிரிப்பில் அவளை கட்டிக்கொள்ள தூண்டிய ஆவலை அடக்கி கொண்டு, நம்மால் மறுபடியும் பழைய நிலைக்கு போக முடியுமான்னு தெரியலை. ஆனால் ஒரு நல்ல நண்பனா உன்னுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள நான் கண்டிப்பாக உனக்கு இருப்பேன். என்னோட நட்பை ஏற்றுக்கொள்வதனால் இன்று மாலை ஒரு காஃபி ப்ளீஸ்.
கவி சிரித்து தலையாட்டினாள். ரிஷி தன் கையை மூடிக்கொண்டு தேங்க்யூ என்று கத்தியவனை கையில் செல்லமாக தட்டி, கவி, சரி இப்போ நான் போறேன் என்று வெளியேறினாள். இதை பார்த்து கொண்டிருந்த வினிதா போன் எடுத்து மோனிகாவிற்கு தகவல் அளித்தாள். கவிதா ரிஷியின் அறையை விட்டு வெளியே வந்தவள் வெகு நேராக அடக்கி கொண்டிருந்த கண்ணீரை நேராக பாத்ரூம் சென்று கொட்டி தீர்த்தாள். தன்னை கேவலப்படுத்தியவளை தண்டிக்காமல் அபி அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் காவல் இருந்திருக்கிறான் என்ற உண்மையை ஜீரணிக்க முடியவில்லை.